ஹாய்ங்க. இது தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த விலாகு. அன்னைக்கு வந்துட்டு தம்பி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பையனை தூக்கிக்கிட்டு வந்து 2 பேரும் ஒரே அட்டகாசம் தான். மாமாவும் அக்கா பையனும் சேர்ந்தாலே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வீடே வந்து ரகலையாக தாங்க இருக்கும். 2 பேரும் விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோமா. மார்னிங் வந்து இது எடுத்தது, ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது. அன்னைக்கு கொஞ்சமாக காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி சித்தி பால் எல்லாமே காய்ச்சி வச்சுட்டாங்க. நான் சும்மா வந்துட்டு காஃபி பவுட்ரு சர்க்கரைலாம் போட்டு வந்து எல்லாருக்கும் ஆற்றி கொடுத்துட்ருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காஃபி எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டாச்சுங்க. அந்த சாப்பிட்ட கிளிப்பை தான் எடுக்க மறந்துட்டேன். ஆர்வத்தில் சாப்பிட்டுட்டோம். பொங்கல் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு நான் வந்துட்டு காஃபியில் பிஸ்கெட்லாம் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக ஆச்சு இப்படி சாப்பிட்டு. டயட் இருக்கேங்கிற பேரில் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. இன்றைக்கி சாப்பிடும்போதே ரொம்ப வந்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காஃபியில் பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்பிட்றது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் சேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. என் பையன் சைக்கிள் ஓடணும்னு சொன்னானா, அதனால தான் வந்துட்டு என்னோடய தம்பி வந்துட்டு அவனுக்கு சைக்கிள் முன்னாடி உட்கார வச்சு இவன் பின்னாடி உட்காந்து கொஞ்சம் நேரம் அவனை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் இருந்துச்சு. சரி அதை மட்டும் சித்திக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இங்கே வந்தால் பெருசாக வேலைலாம் இருக்காதுங்க. எல்லாமே சித்தியே பண்ணி முடிச்சுருவாங்க. நான் இப்போ வந்து கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் விலக்கி தரலாம் அப்படின்னு சொல்லி சித்திக்கு விலக்கி கொடுத்துட்ருந்தேன். அவங்க எதுவுமே பண்ண வேணாம் தாங்க சொல்லுவாங்க. நான் தான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, இந்த விலாக் முடிஞ்சிச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.